அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. 50 வருடங்களுக்கு பிறகு மிக சிறப்பான மாறுதலை சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 50 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் லக் என்று சொல்லக்கூடிய வகையில் வருகின்ற 19ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது, உங்களை தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சூரியனின் உச்சத்தின் காரணமாக எந்த நிகழ்வு நடைபெற போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடியவர் தான் சூரியன். அவர் மிக வலுவாக 5ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணிய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் உச்ச பலம் பெற்று ஜென்ம ராசியில் வலம் வரும் தருணம் என்பது பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக விலக்கி மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான அமைப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. வருடத்திற்கு ஒரு முறை அவர் உச்சபலம் பெற்றாலும் 50 வருடங்களுக்கு பிறகு வரும் கிரகநிலைகளின் அமைப்பு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்குவதால் தான் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு லக் அடிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குட் லக் உங்களை தேடி வரும் நேரமாக இந்த தருணத்தை சூரியன் மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே உறுதியாகவே குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் உச்சபலம் பெறக்கூடிய தருணத்தில் உங்களை தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உச்சம் பெறும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவ கிரகங்களிலேயே முதன்மை கிரகம் என்று சொன்னால் அது சூரியன் தான். அப்படிப்பட்ட சூரியன் இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக குட் நியூஸ் ஒன்று உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெறுவதால் நிச்சயமாக இதுவரை மேசராசிக்காரர்கள் நினைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிகழ்வு நடைபெறாத சூழலில் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதோடு முடிவெடுக்கக்கூடிய வகையில் தலைமை பொறுப்பு வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. நிரந்தர வேலை நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் உச்ச பெறும் காலகட்டம் சிறப்பானதாக அமைய போகிறது. பண தேவைகள் அனைத்தும் சிறப்பாக பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் விடிவு காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமத்தை அவர் வலுவாக பார்ப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைவிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நல்ல செய்தியாக குட் நியூஸாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் உச்சபலம் பெறும் இந்த வேலை என்பது குட் லக் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது கடமையில் இருந்த தொய்வுகள் மாறும். பல்வேறு வகையான தடைகள் விலகும். மனக்கவலை அதிகரித்து வந்த சூழலில் உச்சம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் மனக்கவலை விலகுவதோடு மட்டுமல்லாது எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது திறமைக்கான உரிய அங்கீகாரம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறதுங்க. முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை யாரையும் நம்பி முழுமையாக பல பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழலில் தற்போது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் உச்சம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பு
அமைப்பால் பல பணிகளை உறுதியாகவே மேற்கொள்ள முடியும். விரயத்தில் சனி பகவான் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அவரது தந்தையாகிய சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே பல சிரமங்களும் சிக்கல்களும் வீண் விரயங்களும் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிக்கும் இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை விட பல வகையிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலக சூழல் என்பது சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவாக சூரியன் அதீத பலத்துடன் பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஆதிபதியான சூரியன் உச்சபலம் பெற்று சப்தமத்தை பார்ப்பதால் உங்களுடைய எண்ணம் ஈடேறும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்த்தபடியே பல நல்ல தகவல்கள், குட் லக் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் உங்களது வீடு தேடி வரும் அற்புதமான நேரமாக சூரியனினுடைய உச்சம் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வலுவாக அவர் அதீத பலத்துடன் இருப்பதால் தொழில் துவங்குவதில் ஏற்பட்ட தாமதங்கள் விலகும். இந்த தருணத்தில் கிளை திறத்தல், தொழிலை மேம்படுத்துதல், சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்தல் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே தைரியத்தில் இருக்கும் குரு பகவானும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் செல்வ நிலை உயரும், நிரந்தர வருமானம் கிடைப்பதோடு தசாபதிகள் வலுவாக இருப்பின் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் ஜென்மம் அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய இரு இடங்களில் எந்த ஒரு கிரகநிலைகள் வந்தாலும் அது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் அதீத பலத்துடன் இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதால் அடிக்கடி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக நீர்ச்சத்து நிறைந்த பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் பல சிரமங்களை உடல் ரீதியாக சந்திப்பதற்கான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு பணியை செய்தாலும் உற்சாகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நுணுக்கமாக பல பணிகளை கற்றுக்கொண்டு செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல முடிவு பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் தினம் என்று அழைக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையிலுள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.